ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இங்கே சுட சுட ரைஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. கூடவே முட்டை குழம்பு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டதே தேங்காய், வெங்காயம், வத்தப்பொடி, சிக்கன் மசாலா, மஞ்சப்பொடி மூணையும் போட்டிருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக சீரகம், சோம்பு, கசகசா, பட்டை, கடல் பாசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நைஸாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டதே. நெக்ஸ்ட்டாக பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு வத்தல் போட்டு தாளிச்சிக்கிட்டு ஒரு பலாரியை கட் பண்ணி வதக்கிக்கிடுதே. தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிடுதே. ரெண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கேன். அதோட பச்சை ஸ்மெல்லு போனதுமே அரைச்சி வச்ச மசாலாவும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து உப்பும் சேர்த்து கொதிக்க விடுறேன். கொதிச்சு பச்சை வாசனை போனதுமே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சி உள்ளே சேர்த்துக்கிடுறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டாச்சுன்னா முட்டை கொஞ்சம் வெந்துடும். கொஞ்சம் அடியில் பிடிச்சிருக்கதை கிளறி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா சூப்பராக முட்டை குழம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கிற சோறு கூட குழம்பையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் பேக் பண்ணியிருந்தேன். குழம்புல ஊற்றி இருக்க முட்டையை தனியாக பேக் பண்ணியிருந்தேன். இது கூட தொட்டி சாப்பிட்டதுக்கு ஒரு பீஸ் ஊறுகாவும் பேக் பண்ணுறேன். 10 மணி ஸ்நாக்ஸ்க்கு கோவாவை கட் பண்ணி உப்பும் வத்தப்பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பேக் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு மெனு என்னன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.